கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கைன் மாஸ்டரில் எப்படி ஈஸியாக எடிட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு கைன் மாஸ்டரில் ஒருத்தவங்க நார்மலாக ஒரு வீடியோ எடிட் பண்ணணும்னா இதெல்லாம் பேசிக்காக தெரியணும். இப்போ பார்த்தீங்கன்னா கைன் மாஸ்டர் ஓப்பன் பண்ணால் நமக்கு ஃபஸ்ட்டு பேஜ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் இந்த ப்ளஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா ஒரு சிம்பிள், அதை நம்ம கிளிக் பண்ணால் இது மாதிரி ரேஷியோஸ் காட்டும். இந்த ரேஷியோவில் நம்ம 16:9, 9:16, 1:1 வரும். இந்த ஸ்டாக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 9:16 யூஸ் பண்ணிக்கோங்க. இதே யூடியூப்பில் போஸ்ட் பண்ணுறீங்கன்னா 16:9 யூஸ் பண்ணிக்கோங்க எப்போவுமே, அதான் நல்லாயிருக்கும். அடுத்து உங்களுக்கு தேவையான ரேஷியோவை நீங்கள் செலக்ட் பண்ணணுன்னா ஒரு ப்ரௌசர் ஓப்பன் ஆகும் மீடியா. இந்த மீடியாவில் உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் ஃபோல்டரில் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபோல்டரில் தேவையான வீடியோஸ் எல்லாம் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்லோட் ஆக ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு தேவையான வீடியோஸ்லாம். அந்த வீடியோஸ்லாம் அப்லோட் ஆகணும்னு வெயிட் பண்ணுங்கள். அடுத்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனோன்னா செலக்ட் டிக் கொடுத்துட்டிங்கன்னா அந்த வீடியோஸ்லாம் வந்துருச்சா அப்படின்னு ஒரு ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். எல்லா வீடியோ வந்துருச்சு அப்படின்னா எல்லா வீடியோவும் வந்தோடனே நம்ம முதல்ல ஒரு வீடியோலேருந்து எப்படி ட்ரிம் பண்ணுறது அப்படிங்கிற ஆப்ஷன் பார்ப்போம். எந்த வீடியோ வேணுமோ அதை தொட்டுட்டு மேலே கத்திரிக்கோள் சிம்பிள் இருக்கும், அந்த சிசர் சிம்பிளை தொட்டால் அதில் மூணாவதாக ஸ்ப்ளிட் அட் ப்ளே ஹெட், எந்த இடத்துல உங்களுக்கு ஸ்ப்ளிட் ஆகணுமோ அந்த இடத்துல கர்சரை வச்சுக்கோங்க. கீழே அந்த கோடு மாதிரி இருக்குல்ல அதில் வச்சு அந்த இடத்த தொட்டால் ரெண்டாக ஆகிடும் அந்த வீடியோ கரெக்டாக நமக்கு. ஸோ இது மாதிரி ஆப்ஷன் நிறையா இடத்துல நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற வீடியோவெல்லாம் ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்த வீடியோ தொட்டுட்டு ஸ்ப்ளிட் அட் ப்ளே ஹெட் ரெண்டாகிடுச்சு பாருங்கள். வீடியோ ஸ்ப்ளிட் பண்ணுறதுலாம் ஒன்றும் இல்லைங்க, சும்மா ஒரு வீடியோ கிளிக் பண்ணி அதை ரெண்டாக பிரிச்சுக்கிட்டு வேறு ஒரே வீடியோவாக தான் இருக்கும், பட் ஆனால் அது ரெண்டாக தனித்தனியாக இருக்கும். அதில் நம்ம எஃபெக்ட் எதுவும் வேணால் ஆட் பண்ணிக்கலாம், அது பேர் தான் ஸ்ப்ளிட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவை நம்ம தூக்கி மூவ் பண்ணணும் அப்படின்னா அந்த வீடியோ கிளிக் பண்ணி அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணிகிட்டே வச்சுது எந்த வீடியோக்கு நடுவில் அந்த வீடியோ கிளிப் வேணும் அப்படிங்கிறதுக்கு நடுவில் அப்படியே அதை மூவ் பண்ணணும். கர்சர் அப்படியே மேலே மூவ் பண்ணி விரல் எடுத்துகிட்டு போய் வச்சிங்கன்னா அந்த இடத்துக்கு நமக்கு அந்த வீடியோ சின்ன கிளிப்பை பேஸ்ட் பண்ணிக்கலாம். சும்மா ஒன்றும் இல்லை, நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணி இழுத்துட்டு போய் எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல நம்ம வச்சுக்கணும். ட்ரிம்லேயே நீங்கள் ஃபஸ்ட்டில் இருக்க ஆப்ஷனை தொட்டிங்க அப்படின்னா அது வந்து லெஃப்ட்டில் இருக்க வீடியோ எல்லாத்தையும் கட் பண்ணிடும். இதே ரைட்டில் இருக்க தொட்டால் ரைட்டில் இருக்க எல்லா வீடியோவும் அது எரேஸ் பண்ணிடும். ரெண்டாவது ஆப்ஷனாக இருக்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா. ஸோ உங்களுக்கு ரெண்டாக பிரிக்கணுமா இல்லை லெஃப்ட்டில் இருக்கிறது வேணாமா அப்படிங்கிறது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஃபஸ்ட்டில் இருக்க ஆப்ஷனை தொட்டிங்கன்னா லெஃப்ட்டில் இருக்கிறது எல்லாமே கட் ஆகிடும். செகண்டில் இருக்கிற ஆப்ஷன் தொட்டிங்கன்னா ரைட்டில் இருக்க எல்லாமே கட் ஆகிடும். ஒரு கிளிப்பை ஸ்பீட் ஆக்கிறதுக்கு ஸ்பீடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை தொட்டுட்டு உள்ளே போனீங்கன்னா மேலே ஒரு 1.5 2ன்னு வரும். அந்த 1.5 2ங்கிறதுலாம் ஃபாஸ்ட்டு. ஒரு வீடியோ நம்ம ஃபாஸ்ட்டாக வைக்கணும் அப்படின்னா அந்த ஆப்ஷன் போகணும். இதே லெஃப்ட்டில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா 0.5 0.2 அது மாதிரிலாம் வரும். அந்த ஆப்ஷன்னா வீடியோ ஸ்லோ பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸு. ஸோ உங்களுக்கு என்ன ஆப்ஷன் வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். நேரம் நம்ம நார்மலாக ட்ரிம்மு கட் பண்ணி ஒரு வீடியோவை மூவ் பண்ணுறது இந்த ஆப்ஷன் தான் பார்த்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா கிளிப் கிராஃபிக்ஸ். ஒரு வீடியோ தொட்டு கிளிப் கிராஃபிக்ஸ்னு மொதல் ஆப்ஷனை தொட்டிங்கன்னா ஓப்பன் ஆகும் நிறையா கிளிப் கிராஃபிக்ஸ். இதில் வந்து நமக்கு பேசிக்கானதாக இருக்கும். இதில் கெட் மோர் அப்படிங்கிற ஆப்ஷனை தொட்டிங்கன்னா நமக்கு ஆன்லைனில் நிறையா கிடைக்கும். நம்ம வந்து இதெல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கணும் நம்ம ஆன்லைன்லேருந்து தான். இதில் நமக்கு பார்த்திங்கன்னா நிறையா ரெட்ரோ, ப்ரொமோஷ்னலு, இன்ட்ரோ, கர்ஜு, சினிமேட்டிக்கு, செலப்ரேஷன்னு நிறையா இருக்கும். நமக்கு என்னென்ன வேணுமோ என்னென்ன டைப்லலாம் எடிட் பண்ணி நமக்கு வச்சுக்கணும், எடிட் பண்ணி அந்த கிராஃபிக்ஸில் வரணும். இதுதான் நம்ம கைன் மாஸ்டரில் எடிட் பண்ணுறதுலே ரொம்ப ஒரு அட்வான்டேஜ் ஆனது. ரொம்ப நிறையா நமக்கு இதில் கிராஃபிக்ஸ் கொடுப்பாங்க. நம்ம சினிமேட்டிக்லாம் எடிட் பண்ணணும் விருப்பப்பட்டால் எடிட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷனில் ஏதாவது ஒன்று நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே போயிடும். உள்ளே போனோன்னா இப்படி தான் வரும். இது பார்த்திங்கன்னா கார்னிவல் ஸ்போர்ட், இந்த ஒரு மாதிரி கார்னிவல் ஃபெஸ்டிவல்ஸ்லாம் மாதிரி நீங்கள் ஒரு வீடியோ எடிட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆப்ஷன் ரைட்டில் டவுன்லோட் இருக்கும். டவுன்லோடு தொட்டோன்னே பாருங்கள் டவுன்லோட் ஆரம்பிச்சிச்சு. டவுன்லோட் ஆனோன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா டவுன்லோடிங் அசிஸ்ட், இன்ஸ்டாலிங் அசிஸ்ட், ஓகே இன்ஸ்டால் ஆகிடுச்சுன்னா வெளியே வந்துடுங்க. அடுத்து உங்களுக்கு வேறு எதுவும் வேணும், இப்போ செலப்ரேஷனில் நீங்கள் அது அடுத்து பார்த்திங்கன்னா இந்த லவ்வர்ஸ்க்கெல்லாம் எடிட் பண்ணுவாங்க, அது மாதிரி இதுக்கெலாம் ரொமான்ஸ் அது மாதிரி ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதில் போய் உங்களுக்கு என்ன வீடியோ என்ன மாதிரி எடிட் என்ன மாதிரி பேக்ரவுண்டில் இருக்கணும் அது மாதிரி ஆப்ஷன் இருக்கும். அதில் போய் பார்த்துட்டிங்கன்னா ஹார்ட் ஃபெல்ட் அது டவுன்லோட் பண்ணுங்கள். இதெல்லாம் 1.5 MB ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இதெல்லாம் ஒன்றும் பெரிய அளவுக்கு எம்பிலாம் நமக்கு போகாது. இப்போ அந்த இதை நம்ம இதில் வந்து சினிமேட்டிக் அந்த இது ஏதாவது நம்ம இன்ட்ரோ மாதிரி ஆட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது. ஏன்னா இப்போ அது இந்த வீடியோ ஃபஸ்ட்டு வீடியோ நம்ம கைன் மாஸ்டரில் இருக்கிறதுல இந்த ஃபஸ்ட்டு வீடியோக்கு நம்ம இன்ட்ரோ கொடுத்தா தான் நல்லாயிருக்கும். ஸோ இதில் நான் பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம இதில் எந்த ஆப்ஷன் வேணுமோ தொட்டு அதில் எந்த கிராஃபிக்ஸ் நல்லாயிருக்கும் நம்ம வச்சுக்கலாம். நான் வந்து இதில் இன்ட்ரோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், சினிமேட்டிக் இன்ட்ரோவில் தொட்டோன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் நமக்கு என்ன ஆப்ஷன் வேணும், ஃபஸ்ட் ஆப்ஷனா செகண்டா தேர்டு ஃபோர்த்து இது மாதிரி நிறைய. இப்போ நான் ஃபோர்த்து டச் பண்ணியிருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்டில் வரும். ஸோ இதில் தொட்டோன்னா நமக்கு ஒரு டெக்ஸ்ட் கேட்கும். ஏதாவது அந்த எஃபெக்ட்லேயே ஒரு டெக்ஸ்ட்டோடு உங்களுக்கு வேணும், உங்களோட ஸ்டூடியோட நேமோ இல்லை உங்களோட இன்ட்ரோவோட பேரோ ஏதாச்சும் ஒன்று நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஜிபி கிரியேஷன் இது மாதிரி உங்களுக்கு என்ன அந்த இன்ட்ரோவில் எம்போஸ் ஆகணும் அந்த நேம் அப்படிங்கிறத நீங்கள் தான் செலக்ட் பண்ணணும். ஸோ அந்த இன்ட்ரோவோட சேர்த்து அந்த நேமும் எம்போஸ் ஆகுது பாருங்கள் எனக்கு. இப்போ அந்த வீடியோவோட பேக்ரவுண்ட் கலர் எல்லாமே மாறிடுச்சு. அடுத்து நம்ம அந்த லெட்டர் எம்போஸ் ஆகிற லெட்டர் உங்களோட இன்ட்ரோ லெட்டரையும் நீங்கள் அழகாக கலரெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம எழுதின அந்த வீடியோட பேக்ரவுண்ட் சினிமேட்டிக் ஷாட்டும் அந்த பேரும் எப்படி எம்போஸ் ஆகுதுன்னு பாருங்கள். ப்ளே ஆகும்போது இப்படி தான் இருக்கும். நமக்கு ஒரு சினிமேட்டிக் இன்ட்ரோவோடு இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படிங்கிறதுக்காக. அடுத்து பாருங்கள், அடுத்த 2வது வீடியோ தொட்டு அதோட நம்ம ஒரு சினிமேட்டிக்கோட இது போடணும். ஏதாவது ஒரு கிராஃபிக்ஸ் ஆட் பண்ணிக்கணும். நீங்கள் டவுன்லோட் பண்ணி நிறையா வச்சுருப்பீங்க கிராஃபிக்ஸ் எப்படியும். அது மாதிரி இதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க நிறையா. உங்களுக்கு தேவையானப்போ வீடியோ எடிட் பண்ணுறப்ப நிறைய யூஸ் ஆகும். அடுத்த ஒரு கிராஃபிக்ஸ் அதில் ரெண்டு டெக்ஸ்ட் நீங்கள் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். வேணும்னா நீங்கள் ஏதாவது பேர் எழுதிக்கலாம். அப்படி இல்லைனா எழுதாமல் விட்டுறலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது நமக்கு. அது ஒன்றும் நீங்கள் அந்த ஏனுங்கிற சின்ன ஆல்ஃபபெட் இருக்குல்ல, அதை தொட்டிங்கன்னா உங்கள் லெட்டர்ஸோட ஸ்டைல்ஸ் எல்லாம் மாறும். உங்களுக்கு ரொம்ப நேரம் நான் அந்த வீடியோவை பற்றி காமிச்சிக்கிட்டே இருக்க முடியாது. ஏன்னா ஒரு வீடியோ ரொம்ப லென்த்தாக போய்டும், வளன்னு பேசுகிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் உங்களுக்கு தேவையான எடிட்டுக்கு பாஸ் பண்ணி இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஈஸியாக புரியும் நான் என்ன சொல்ல வரேங்கிறது. அடுத்து ஒவ்வொருக்கும் அடுத்து நடுவில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோ கட் பண்ணதுக்கு இடையில ப்ளஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை தொட்டிங்க. அந்த ப்ளஸ் ஆப்ஷன் நீங்கள் தொட்டோன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரான்சிஸ்டன் எஃபெக்ட் அப்படின்னு ஒரு மேலே பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் இதே மாதிரி தான் நீங்கள் கெட் மோருங்கிற ஆப்ஷன்லேருந்து நிறைய நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த வீடியோவில் ஏதாவது ஒரு கேலரி வியூங்கிற தொடுறேன், அதோட ஆப்ஷனே எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். அது மாதிரி ஒரு இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, எது அந்த பேக்ரவுண்ட்லேருந்து உங்களுக்கு அனிமேஷன் வரது பிடிச்சிருக்குன்னு பாருங்கள். பிடிச்சிருந்தோம் எந்த எஃபெக்ட் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி டிக் கொடுத்துருங்க, மேலே இருக்க டிக்கை. இது மாதிரி இதுக்கு தான் நான் வீடியோ முதல்ல உங்களுக்கு ட்ரிம் பண்ணுறதுக்கு சொல்லி கொடுத்தேன். ஸ்ப்ளிட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இது மாதிரி ப்ளஸ்ஸுங்கிற ஆப்ஷன் நிறைய நடுவில் வரும். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு எஃபெக்ட் போகிறதுக்கு உங்களுக்கு நல்லா யூஸாக இருக்கும். நான் பாருங்கள், கீழே இருக்க ஒவ்வொரு ப்ளஸ்ஸையும் தொட்டு இடையில எஃபெக்ட் கொடுத்தோன்னா ஒவ்வொரு பேஜும் மூவ் ஆகும்போது ஒரு எஃபெக்டோடு உங்களுக்கு மூவ் ஆனால் கொஞ்சம் வீடியோ ப்ளேபேக் ஆகிறது கொஞ்சம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஒரு வீடியோ ஒருத்தவங்க பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு எஃபெக்டாக இருக்கும். இதே நீங்கள் ஒரு சினிமேட்டிக் இன்ட்ரோலாம் எடுக்கும்போது இது மாதிரி ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு வேணும்னா ஒரே வீடியோவாக இருந்தால் உங்களால் நடுவில் எஃபெக்ட் போட முடியாது. ஸோ அப்போ தான் இது மாதிரி ட்ரிம் பண்ணி வச்சுக்கிட்டு அதில் இந்த ப்ளஸ்ஸுங்கிற ஆப்ஷனை சொல்லிட்டு நீங்கள் ஒன்றா பண்ணிக்கணும். இது மாதிரி இந்த பாருங்கள், அடுத்து ஒரு ப்ளஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. 2 வீடியோக்கு நடுவில் கேப் இருக்குது. அந்த இதில் நம்ம ப்ளஸ்ஸுங்கிற ஆப்ஷன் தொட்டால் நிறைய எஃபெக்ட் வரும். அந்த எஃபெக்ட்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு நான் சொன்னேன் உங்களுக்கு எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிறது. அந்த எஃபெக்ட்டு மாறுதில்ல, அந்த இது ஸ்பீடு கூட கண்ட்ரோல் பண்ண முடியும். கீழே ஒரு ஆப்ஷன் நமக்கு வரும், அந்த எஃபெக்டை தொட்டோன்னே அந்த இதில் டைம் ஸ்பீடை இன்க்ரீஸோ டிக்ரீஸோ பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு வீடியோ தொட்டு நம்ம இப்போ ஒரு வீடியோ பார்த்திங்கன்னா தொட்டுட்டேன், அதில் ஒரு பேன் ஜூம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பாருங்கள், நமக்கு அந்த கத்திரிக்கோள் சிசர் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்தில் ஒரு பாக்ஸ் டைப்பில் ஒரு சிம்பிள் இருக்கு பாருங்கள். அதை டச் பண்ணிங்கன்னா இந்த பேன் அண்ட் ஜூம் அப்படிங்கிற ஆப்ஷன் நமக்கு ஓப்பன் ஆகிடும். இந்த பேன் அண்ட் ஜூமில் ஸ்டார்டிங் பொசிஷன் எண்டிங் பொசிஷன் இருக்கும். ஸ்டார்டிங் பொசிஷனை தொட்டுட்டு நீங்கள் ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே ஜூம்லேருந்து அப்படியே ஜூம் அவுட் ஆகிற மாதிரி ஒரு சிம்பிள். அப்படியே அந்த ஜூம் அவுட் ஆகிற மாதிரி சிம்பிள் வச்சிங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்களே ஏதோ ஜூம் பண்ணி வீடியோ எடுத்த மாதிரி நீங்கள் எடுத்த வீடியோவை நேராகவே வச்சு எடுத்துருப்பீங்க. பட் ஆனால் ஜூம் அவுட் ஆகிறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி எண்டிங் பொசிஷனில் ஃபுல் வியூவும் நமக்கு தெரியணும் ஒரு வீடியோவில். ஸோ ஃபுல்லாக அவுட் பண்ணி வச்சுருங்க, வெளியே ஃபுல் ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி ஜூமில் வைக்காமல். ஸோ இது மாதிரி ஆப்ஷன்லாம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கும் ஒரு வீடியோ ப்ளே ஆகும்போது. இந்த வீடியோ எண்ட்லேயே நான் உங்களுக்கு வீடியோ எண்டில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு வீடியோ ப்ளே பண்ணுறேன். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்லாம் நான் ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த ஆப்ஷன்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன் என்ன எப்படி இருக்குது அப்படிங்கிறத. நீங்கள் சொல்லுங்கள், அது கமெண்ட் பண்ணுங்கள் கீழே. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ நம்ம ரிவர்ஸ் பண்ணலாம், ஸ்பீட் பண்ணலாம், ரொட்டேட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் ரொட்டேட் பண்ணி காமிக்கிறேன் ஒரு வீடியோவை எப்படிலாம் ரொட்டேட் பண்ணலான்னு. உங்களுக்கு எப்படி ரிவர்ஸில் வச்சா நல்லாயிருக்கா, இல்லை அதில் தலைகீழ சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு எஃபெக்ட் போடும்போது நிறையா சினிமாஸில் பார்த்தீங்கன்னா அப்படி தலைகீழ தெரிகிற மாதிரிலாம் காட்டுவாங்க. அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் நீங்கள் அதில் வேணும்னா நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம் எப்படி வேணுனாலும். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வீடியோ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் ஒரு வீடியோவில் இருக்க ஆடியோ நமக்கு தேவை, அது மட்டும் எனக்கு இருந்தால் போதும்னு நினைக்கிறவங்க அந்த வீடியோ தொட்டு கீழே ஸ்வைப் பண்ணிகிட்டே வாங்க. தொட்டோன்னே ஆப்ஷன்ஸ் வரும். அதில் எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ டச் பண்ணிங்கன்னா அதோட ஆடியோ மட்டும் கீழே தனியாக வந்துடும். ஸோ இப்போ நமக்கு அந்த ஆடியோ வேணும்னா வச்சுக்கலாம். இல்லை அந்த வீடியோட லென்த் இவ்வளோ தூரம் இருக்கணும், இவ்வளோ தூரம் வேணும், இவ்வளோ வீடியோ முடிகிற வரைக்கும் வேணும்னா அதை நம்ம எவ்வளோ வேணுமோ இழுத்து நம்ம ஸ்வைப் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த வீடியோவுக்கு ஒரு வீடியோ நமக்கு ரிவர்ஸில் ப்ளே ஆகணும் அப்படின்னா நம்ம விருப்பப்பட்டோம்னா அந்த வீடியோவை மட்டும் நம்ம டச் பண்ணணும். இப்போ ஏதாவது ஒரு வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற வீடியோ நீங்கள் டச் பண்ணிவிட்டு இப்போ இந்த வீடியோ நான் டச் பண்ணுறேன். டச் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஆப்ஷன் வரும், ரிவர்ஸ். 3வது ஆப்ஷனாக இருக்குது பாருங்கள், ரிவர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் டச் பண்ணுங்கள். டச் பண்ணால் ரிவர்ஸ்க்கு அதுவே ரிவர்ஸ்க்கு கன்வெர்ட் ஆக ஆரம்பிச்சிடும் உடனே. அந்த கன்வெர்ட் ஆகிற வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். கன்வெர்ட் ஆகிடுச்சு அப்படின்னா ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஒரு காருலாம் பைக்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நைட் ட்ரைவ்லாம் பார்த்தீங்கன்னா வேகமாக போகிற மாதிரி ஸ்லோவாக ரிவர்ஸ் போகிற மாதிரிலாம் காமிப்பாங்க. அந்த ஆப்ஷன்லாம் நமக்கு வேணும் அப்படின்னா இது மாதிரி ரிவர்ஸிங்லாம் நம்ம இந்த ஆப்பில் நம்ம பண்ணிக்கலாம்.
பார்த்தீங்கன்னா நமக்கு ரிவர்ஸ் ஆகிடுச்சு, எல்லாம் ரிவர்ஸ் கம்ப்ளீட்டட். இப்போ அந்த வீடியோ ப்ளே பண்ணால் இந்த வீடியோ எனக்கு ரிவர்ஸில் இருக்குது. இப்போ இது வந்து ஃபார்வர்ட்லேருந்து ரிவர்ஸ்க்கு மாறிடுச்சு. இது மாதிரி உங்களுக்கு வேணுங்கிற வீடியோவை நீங்கள் ரிவர்ஸ்லையும் ஃபார்வர்ட்லேயும் மாற்றிக்கலாம். இப்போ ரிவர்ஸில் இருக்க வீடியோ வேணுன்னா நீங்கள் ஃபார்வர்டுக்கு மாற்றிக்கலாம். அந்த ரிவர்ஸுங்கிற ஆப்ஷன் தான், அதுக்குள்ளே நீங்கள் போனால் அதுவே கன்வெர்ட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரிவர்ஸ் பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்து ஏதாவது ஒரு வீடியோவில் நம்ம கலர் ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னா ஒரு கலர் ஃபில்டருங்கிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்பீடு, ரிவர்ஸ், ரொட்டேட்டிங்க்கு கீழே கலர் ஃபில்டருங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை நீங்கள் தொட்டிங்கன்னா கலர்ஸ்லாம் நமக்கு வரும் நிறையா. அதில் நம்மளோட தீம், அந்த இது பேக்ரவுண்டில் ஓடுற வீடியோவோட இதுவே நமக்கு சேஞ்ச் ஆகிடும் டோட்டலாக. பாருங்கள், அதில் நிறைய பேசிக்குங்கிற ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அதில் ஆப்ஷன்ஸ் இருக்குது. பிளாக் அண்ட் ஒயிட்டு, ஒரு மாதிரி ஃபேட் ஆகிற மாதிரி, ரெட்டிஷாவோ ப்ளூயிஷாவோ நமக்கு என்ன ஆப்ஷன் வேணுமோ இதில் இருக்குது, நம்ம செலக்ட் பண்ணலாம். அதோட லெவலையும் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். கீழே அந்த 44:100 வந்து மேக்ஸிமம் அந்த டார்க்னஸ்க்கு. உங்களுக்கு டார்க்காக வேணும் அப்படின்னா டார்க்காக நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை எனக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டில் வேணும், இல்லை எனக்கு ஃபுல்லாக ஒரு மாதிரி அந்த பழைய ஓல்டு ஃபிலிமில் வர மாதிரி ஆப்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஃபில்டரில் போய் நீங்கள் இந்த ஃபில்டர் ஆப்ஷனில் போய் செலக்ட் பண்ணி எதை வேணால் வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு இதை செலக்ட் பண்ணி நான் ஒரு இதை ஃபிக்ஸ் பண்ணுறேன் பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம ஆடியோ எப்படி சேர்க்குறதுங்கிறத பார்ப்போம். ஆடியோங்கிற ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அந்த ஆடியோங்கிற ஆப்ஷனை நம்ம தொடணும். ஃபஸ்ட்டு தொட்டால் நமக்கு நம்ம ப்ளேலிஸ்ட்டில் வச்சுருக்க சாங்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகும். சாங்ஸ் எல்லாம் நமக்கு என்ன சாங் வேணும் அப்படிங்கிறத பார்க்கணும். அந்த பேர் தெரிஞ்சால் அந்த சாங்கை தொட்டால் ப்ளே ஆகும். நம்ம ப்ளே ஆகும்போது கேட்டுக்கலாம். வேணாம் அடுத்த சாங்னா அப்படியே அடுத்து ஸ்க்ரோல் பண்ணி அடுத்த சாங் நீங்கள் தொட்டு பாருங்கள். ஓகே, இந்த சாங் ஓகே உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ப்ளஸ்ஸுங்கிற ஆப்ஷன் இருக்கும். அது தொட்டால் நமக்கு கீழே வந்துடும் அந்த சாங். ஸோ அந்த சாங் கீழே வந்துருச்சா ப்ளே ஆகும். எவ்வளோ தூரம் அந்த சாங் வேணுங்கிறத பார்த்துக்கணும். சாங் பாதியிலே முடிஞ்சிருச்சு அப்படின்னா இன்னொரு சாங் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்படின்னா இன்னொரு சாங் நம்ம தேடுவோம். ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அடுத்து உங்களுக்கு என்ன சாங் பிடிச்சிருக்கோ அதை தொட்டு அதை ப்ளஸ் பண்ணிங்கன்னா அந்த சாங் அடுத்து அது கீழே வந்து ஆட் ஆகிடும். ஸோ இப்படி வரிசையாக நமக்கு எவ்வளோ வீடியோ லென்த் இருக்கோ அவ்வளோ வீடியோக்கு நம்ம சாங் வச்சுக்கிட்டு பேலன்ஸ் வேணால் கட் பண்ணிடலாம். அந்த வீடியோ தொட்டு ட்ரிம் பண்ணுற ஆப்ஷனுக்கு நம்ம ஃபஸ்ட்லேருந்து போயிடணும். அந்த ட்ரிம் ஆர் ஸ்ப்ளிட்னு இருக்கு பாருங்கள், அதை தொட்டு ரைட்டில் ரெண்டாவதாக இருக்க ஆப்ஷன் கிளிக் பண்ணால் ரைட்டில் இருக்கிறது போய்டும் சொல்லியிருக்கேன்ல, பாருங்கள் எனக்கு போயிடுச்சு. ஸோ இவ்வளோ தாங்க நம்ம அந்த ஆடியோ கொண்டு வந்து இங்கே சேர்க்குறது. இது இப்போ ஆடியோ சேர்க்குறத பற்றி முடிஞ்சிச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வீடியோவை நம்ம முடிக்க போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் அந்த எண்டிங்லாம் அந்த சினிமாட்டிக்காக முடித்தா நல்லா இருக்கும்ல. அந்த ஆப்ஷன் நமக்கு பார்த்திங்கன்னா எப்படின்னா எண்டு கிரெடிட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா இப்படி ஒரு இது நீங்கள் ஒரு இது டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அந்த டவுன்லோட் பண்ணுறது எப்படின்னு ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்தேன். அதில் எண்டு கிரெடிட்ஸ்னு ஒரு வீடியோ இருக்கும், ஒரு எடிட்டு. அந்த மெத்தட் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா இது மாதிரி சினிமாட்டிக்காக முடிக்க முடியும். ஒரு ஹாலிவுட் படம்லாம் எப்படி முடியும், நம்ம கடைசி வீடியோ சின்னதாக சுருங்கிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம டைட்டில் கார்டு வந்து ஆரம்பிச்சிடும். அந்த டைட்டில் கார்டில் உங்கள் நேம்ஸு, நீங்கள் எடிட் பண்ண எடிட்டர்னு போட்டு உங்கள் நேமையும், அந்த வீடியோ யாருக்கு நீங்கள் கொடுக்க போகிறீங்களோ ப்ரெசன்டேஷனுக்கு அவங்களோட நேமு, இதெல்லாம் நம்ம பண்ணி கொடுத்துருங்க ஃபுல்லாக. ஸோ இதை பார்க்க நமக்கு ஒரு மூவி எடிட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இந்த எடிட்லாம் முடிஞ்சோன்னே நமக்கு ஆல்மோஸ்ட் வீடியோ பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஆடியோவும் சேர்த்தாச்சு, வீடியோவும் கிராப் பண்ணி கட் பண்ணி கிராஃபிக்ஸ்லாம் சேர்த்து முடிச்சிட்டோம். ஸோ அது கடைசியாக நம்ம ஒரு கைன் மாஸ்டரில் நம்மளால் பேசிக்காக நல்லா சூப்பராக ஒரு வீடியோ எடிட் பண்ணோன்னா இதுதான் நமக்கு ஈஸியான மெத்தடு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நிச்சயமாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் நான் எடிட் பண்ண வீடியோ கடைசியாக உங்களுக்கு ப்ளே பண்ணுறேன், இதையும் பாருங்கள்.